தெரியவே தெரியாது முதலாளி, எனக்கு தெரியவே தெரியாது முதலாளி. எனக்கு 26, 27 லீவு வேணும். இன்னைக்கு சாயங்காலமே எனக்கு லீவை கொடு. நான் என் தலைவனை போய் பார்க்கணும். ஆமாம், நீ போனது தான் தராமப்போ, சம்பளம் தான் தராமப்போ, எனக்கு கவலை கிடையாது. என் தலைவனை நான் போய் பார்க்க போகிறேன். 26, 27 எனக்கு லீவ் வேணும். இன்னைக்கே சாயங்காலமே லீவு கொடுத்துரும். ஆமாம், நான் என் தலைவனை போய் பார்க்கணும். தலைவனை பார்க்காம நான் இருக்க மாட்டேன். ஆனால் ஏன் தலைவன் இன்னொரு படத்தையும் நடித்து முடிச்சுட்டு வருவோம். அதுக்கு இப்போதான் பூசை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், அது வேற கதை. அது என் தலைவன் சமாச்சாரம். இது என் சமாச்சாரம். எப்படி ஆனாலும் சரி எனக்கு லீவு வேணும். 26, 27 என் தலைவனை பார்க்க போகிறேன். எனக்கு இன்னைக்கே லீவை கொடு. இன்னைக்கு சாயங்காலமே கொடுத்துரு. நீ போனது தரல, தீபாவளி வர்றது இல்லை, போனது தரல, சம்பளம் தரல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் பிள்ளையாங்க துணிமணிக்கோ பட்டாசுக்கோ இல்லை தின்பண்டத்துக்கோ எதிர்பார்த்து நின்னாலும் எனக்கு கவலை இல்லை, அக்கறை மகிரே இல்லை. எனக்கு லீவு வேணும். யார் சொல்லுதுன்னா மதிப்புமிகு புஷியானந்த் யார்? தமிழக வெற்றி கழகத்தின் ஏதோ ஒரு பொறுப்பாளர். என்ன பொறுப்பாளரோ தெரியாது, நமக்கு அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லைன்னு வைங்களேன். அதாவது அந்த கட்சியில் இருப்பவர்கள் நாம் தமிழர் தம்பிகளே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் பயில முடியாமல் தெளிவற்ற நிலையில் சிந்தை தடுமாறி அங்கே போவோமா அங்கே வருவோமா, எது சரி எது தவறு, எந்த கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு தடுமாறிக்கிட்டு திசை மாறிக்கிட்டு இருக்காங்க இப்போதைய நிலையில். அது விஜய் கட்சி ஆரம்பித்த ஒன்று இல்லைங்க. அவிய கட்சி செல்லரிச்சுக்கிட்டு வர்றது அவங்களுக்கே தெரியுது. அண்ணன் வந்து முடிச்சு மாறி பேசுறது அவங்களுக்கே தெரியுது. இந்த லட்சணத்தில் புஷி ஆனந்தருடைய அந்த புஷியான பேச்சு வந்து நீ லீவு அதெல்லாம் தராமல் போ. இந்த குடிகார பயில பேசுவான்ல, அதே மாதிரி குடிகார பயில வந்து நான் யாரையும் கோபமாக பேசிட்டேன்னு நினைக்காதுங்க. குடித்த உடனே அவங்க தன்னை மறந்து விடுகிறார்கள். தன்னை மறந்து தலைகீழாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படிங்கிற முறையில் தான் குடியார பயிர் அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன். மற்றபடி நீங்கள் கோவப்பட்டுக்காதீங்க. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். மது ஒழிப்பு என்பது வந்து ஒழித்து விடலாம் என்று அரசு நம்பி இறங்கினால் மறுதேர்தலில் அரசுக்கு வாக்கு கிடையாது. அது அரசுக்கு தெரியும். எந்த அரசு வந்தாலும் அந்த அரசுக்கு தெரியும். இது தேசிய பிரச்சனையாக வைத்து அங்கிருந்தே மது ஒழிப்பை கொண்டு வந்து அல்லது ரேஷன் முறையில் மதுக்கடைகளை, அதாவது ஒரு மாவட்டத்துக்கு அல்லது ஒரு தாலுகாவுக்கு ஒரு மதுக்கடையை வைத்து ரேஷன் முறையில் மது விநியோகம் பண்ணுனா அவன் வரிசையில் காத்து நின்று தவிச்சு ஏண்டா இந்த பொழப்பு நாய் பொழப்பாக இருக்குது, இதை ஒரு ரூபாய் தண்ணியை குடிக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னு அவன் வெறுத்து ஒதுக்குனா கூட அங்கோடி அவனாவது கள்ளச்சாராயத்தை காய்ச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ அப்புறம் அவனை ஒடுக்கிறதுக்கு போலீஸ் படையை அனுப்பணும். அவன் கத்தியை எடுத்து வீசிக்கிட்டு எல்லாம் வெந்நியை காய்ச்சி வச்ச வெந்நியை போலீஸ் மேலே ஊற்றிக்கிட்டு போலீஸு நம்ம வந்தானே. போலீஸ் என்ன வேறு எங்கேயும் வெளிநாட்டிலேருந்து வருது? நம்மவர்கள் தான், நம்ம பிள்ளைகள் தான், நம்மளுடைய அண்ணன் தம்பிகள் தான் போலீஸாக இருப்பாங்க. அவங்களும் காயப்பட்டு சதலப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இது இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குது. மதுவால் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. மதுவை குடித்ததுனால் கலகம் விளையுதுங்காங்க. மதுவே ஒழித்தாலும் கலகத்தை தூண்டும் விதமாக மதுவை ஒவ்வொரு இடங்களில் காய்ச்சி விற்பனை பண்ணி பெரிய அளவில் கொளுத்து வளர்வார்கள். அதாவது ஒரு சில சாதி பிரியர்கள், குடிதேசிய கோமாளிகள் நல்லா வந்து வலுவான ஏரியாக்களில் வந்து அவங்க மறைவான இடங்களில் வைத்து சாராயம் காய்ச்சி அவங்க தங்களை பலப்படுத்திக்கிடுவாங்க. பெரிய அளவில் செல்வந்தர்களாக சிறக்க வாழ்வார்கள். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு கிராமப்புறங்களில். அது நடந்திருக்கு. மது இல்லாத காலமே இல்லைங்க நிகழ்வு தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கனால மதுவை ஒழித்து விடுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மது மதம் இதை மனிதா அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கணும்னா மனுஷனாக நினச்சி ஒவ்வொரு மனிதனாக தனக்குள் இது தவறானது, இந்த போதை ஆகாதது அப்படின்னு அவனா தன்னை உணர்ந்து
குடிப்பதை நிறுத்தினால் நம் குடும்பம் செழிக்க வேண்டும், வாழ வேண்டும், நம்ம இதில் இருந்து விடுபட வேண்டும், நாம் மனுஷனாக மாறணும் அப்படின்னு அவனா தன்னை உணர்ந்து திருந்தினால் ஒழிய திருந்துவானே அன்றி எந்த அரசாங்கமும் நினைத்து திருத்த முடியாது. அப்படி திருத்த அரசாங்கம் நினைத்தால் அந்த அரசாங்கம் திரும்ப வராமல் போய்விடும். இதுதான் நிலவரம். அது இருக்கட்டும், போட்டும் போட்டுன்னு சொல்லி இப்படி தான் இருக்குது. அது அந்த கதை தான் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். இது நம்ம யாருக்காகவும் இதை நம்ம பேசலை. அதாவது மாநாடுகள் நடத்தியவர்களுக்காக தான் நம்ம பேசலை. ராஜாஜியை தூக்கி வைத்து கட் அவுட்டா, அது கட் அவுட்டா பாடையா? இல்லை பாடம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு நிலையை வைக்கிறாங்க. அதனால் அது கட் அவுட்டுன்னே வச்சுக்கிடுவோம். ராஜாஜியை தூக்கி வைக்கிற ஒரு கட்சி, முதல் முறையாக ராஜாஜியை கட் அவுட்டில் ஒரு கட்சி ஏற்றியிருக்கிறது என்றால் அந்த கட்சி வழி மாறிவிட்டது, திசை மாறிவிட்டது என்பதில் ஐயமே இல்லை. அவர்கள் விஜயை வரவேற்க தயாராகிவிட்டார்கள் என்பதிலும் ஐயம் இல்லை. அப்படித்தான் இந்த இடத்தில் பார்வை. இதில் திமுக இன்னும் ஐயா போவாதியா எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருப்பது ஒரு வியப்பான ஒரு நிகழ்வாக தான் நினைக்கணும். நம்ம எதை பேச இங்கே தாண்டுதமும் இல்லை. அரசியல் பேச போகும்போது அங்கே இங்கேன்ட்டு நாலா பக்கமும் பேசி தான் வர வேண்டியிருக்கு. அதனால தான் நம்ம இந்த கருத்துக்கு பேசணும். விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியை விட்டு அறவே வெளியே வந்து விட்டார்கள். நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், எங்கள் கருத்தொற்றுமையோடு இருக்கும், கருத்தாளத்தோடு இருக்கிறோம் என்று பேசுவதெல்லாம் பொய். அவர்களுக்கு 23 சீட்டுகள் வேண்டும் சட்டசபையில். அதுதான் அவர்களுடைய நோக்கம், பிரதான நோக்கம். அதை கொடுக்கும் கட்சியோடு கூட்டணி வைப்பார்கள். அதுதான் அவர்கள் இலக்கு. ஆனால் விஜய் கட்சியோடு தான் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அரசியலில் இப்படித்தான் நடக்கக்கூட முடியும். அவர்கள் விஜயை நம்புவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் கட்சியில் இருப்பவர்கள் தான் பெரும்பான்மையோர் விஜய் ரசிகர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய வாக்கு வங்கி சரிந்துவிடக்கூடாது என்று கவலைப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யும். அந்த கட்சி கவலைப்படுதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. அந்த நியாயத்தை நியாயம் என்று தான் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கு. சரி, புஷி ஆனந்த் மேட்ருக்கு வருவோம். நம்ம புஷி ஆனந்த் இவ்வளவு அழகாக பேசுகிறார். 26, 27 என்னது இருக்குது, ஐயா மாநாடு இருக்கான், ஐயா கட்சி மாநாடு இருக்குது. அந்த மாநாடில் கலந்துக்கிட்டதுக்கு லீவை போட்டுட்டு வாடா பேயா அப்படின்ட்டு தன்னுடைய தொண்டர்களை அழைக்காரு. ஆமாம், வேலை இருக்கு இல்லை, இது முறையாயா? நீ பேசுறது முறையா? நீ வேலையை விட்டுட்டு வாங்கிய அது முறைதானா? எனக்கு இன்னைக்கே லீவ் வேணும், நான் தலைவனை பார்க்க போகிறேன். ஆனால் உனக்கு அவன் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான். விஜய் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கான். மரியாதைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மரியாதை இப்போ அவர் இவருன்ட்டு பேசினாலும் ஒன்று தான், இல்லை அவன் ஒன்றாலும் ஒன்று தான். விஜய் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு. ஆமாம், சம்பளம் இல்லாமல் நீ ஒன்றும் அந்த இடத்துல நிற்கலை. சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு, சகல வசதிகளையும் உனக்கு செய்து தந்திருக்காரு. அதனால் புஷி ஆனந்த் அந்த இடத்துல நிற்க. ஆனால் தொண்டை என்ன செய்வான்? தொண்டை பாவம், அவன் கை காசை போட்டுக்கிட்டு வேனை பிடிச்சி ஆட்களை திரட்டிக்கிட்டு அங்கனிக்கு வரணும். அவன் வேலையில் இருக்க வேலையை விட்டுட்டு சம்பளம் தராமல் போ, போனஸ் இல்லை தராமல் போ, எனக்கு ஒன்றும் இல்லை, வேலையே வேண்டாம் அப்படின்ட்டு வான்னு கேட்கிய அவன் அப்படி வந்தானே அடுத்தால அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு மாநாட்டு பந்தலை சுத்தப்படுத்துறது, மாநாடு முடிஞ்ச பிறகு பந்தலை சுத்தப்படுத்த வேலையை கொடுத்து நெடுங்காலமாக வாழ வச்சிருவியோ? புஷி ஆனந்த் தான் கேட்கு, நெடுங்காலமாக அந்த தொண்டர்களை வாழ வச்சிருவியா? புஷி ஆனந்த் இன்னொரு வேலை பார்க்காரு பாருங்க. என்ன வேலை? ஓரமாக இருக்க குப்பையை அந்த ஓரமாகவே தள்ளுதார். ஆமாம், நல்லா பெருக்குதார். இது ஒரு பாட்டு சொல்லுவாங்கள்ல, ஊரார், நம்ம எம்ஜிஆர் பாட்டு தான் நினைக்கிறேன். எந்த பாட்டோ பேசுவார். எம்ஜிஆர் பாட்டுன்னு சடக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேக்கு. அந்த பாட்டு ஞாபகத்துக்கு கொஞ்சம் எம்ஜிஆர் பாட்டுனாலே நமக்கு ஞாபகத்துக்கு வராது. அதனால் அது எம்ஜிஆர் பாட்டாக தான் இருக்கும். அந்த பாட்டுப்படி குப்பையை பெருக்குதார். ஊரார் படம் பிடிக்க அந்த வேலைகளை செய்தார். குப்பையே அதில் தானடா கிடக்கு குப்பை.
அந்த குப்பையை அப்படியே தழுவிய குப்பை, ஏன் நீ அந்த குப்பையை அகற்றி, அதாவது வண்டியில் லாரியில் ஏற்றி வேற எங்கேயாவது கொண்டு செலவு பண்ணி தட்டலாம்ல? பொது இடத்துல தானே கிடக்கு, மக்களுக்கு இடையூறான இடத்துல கிடக்குல்ல. அந்த குப்பையை வேற இடையூறற்ற இடத்துல கொண்டு நீ தட்டலாம்ல? அப்படின்னா நீ குப்பையை என்ன அகற்றுதுன்னு அர்த்தம். நீ குப்பையை அதிலே நகட்டுதியடா புஷியானந்த். இப்படி ஒரு அரசியல் தரித்திரம் நாட்டுக்கு வந்துட்டேன்னுட்டு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப 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 பெருமையாக இருக்கு. அப்பா புஷி